மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிக உணர்ச்சியால் ஏற்பட்ட ஒரு ஏமாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவங்களை தேடி கொடுத்திருக்கும். மீனம் ராசிக்காரங்க ஆகப்பெரிய ஒரு பலமும் பலவீனமும் உங்களின் அதிகப்படியான உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு குணம்தான். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ நாட்கள் உங்களுடைய கனவுகளை நீங்க சிதைத்திருப்பீங்க. நீங்கள் இயற்கையிலேயே ஒரு சிறந்த கற்பனையாளர் மற்றும் களம்நயம் மிக்கக்கூடிய ஒரு நபர்கள். எப்பொழுதுமே நீங்க இயற்கையிலேயே எது நடந்தாலும் அதனை யோசித்து அதன்படியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே நடத்தி விடுவீர்கள். அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. வாழ்க்கையில இந்த நிலைக்கு வர வேண்டும், இப்படி ஒரு அழகான வீட்டை நம்ம கட்ட வேண்டும், நம்முடைய குடும்பத்தை உலகமே வியக்கக்கூடிய அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய நேர் வாழ்க்கையில் நீங்க செய்கிறீர்களோ இல்லையோ, ஆனா உங்களுடைய கனவு வாழ்க்கையில அதனை நினைத்து ஒரு வாழ்க்கையவே நீங்க வாழ்ந்திருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையா இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வரைந்து வைத்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் வரைந்து வைத்த அத்தனை பிரம்மாண்டமான திட்டங்களும் கடந்த காலங்களில் அப்படியே கண்முன்னே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சிதைந்து பிறக்கும். இதையெல்லாம் நீங்க செய்யணும். வாழ்க்கையில எப்படியெல்லாம் முன்னேற வேண்டும் என்று நினைத்து ஒரு விதமான விஷயங்களையும் நீங்கள் திட்டம் போட்டு வைத்து கொண்டிருந்தீர்களோ அது எல்லாமே உங்களுடைய கண்முன்னே சிதைந்து போயிருக்கும். காலத்தின் சதியும் மனிதர்களின் துரோகமும் சேர்ந்து உங்களின் கனவு கோட்டைகளை தரைமட்டமாக்கிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் நேர்த்தியாக திட்டமிட்டாலும் ஏதோ ஒரு சின்ன காரணத்தால் காரியங்கள் பாதியிலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தடைப்பட்டு நம்ம என்ன நினைத்தோம், ஆனால் இன்று என்ன ஒரு நிலைமையில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சிதைந்து போன திட்டங்களின் இடிபாடுகளுக்கு நடுவே நீங்கள் நின்று கலங்கிய நாட்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை இன்னமும் உலுக்கி பார்த்து கொண்டேதாங்க இருக்கும். அது உலுக்கி உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். பண விஷயத்துல உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளும் இருக்கும். உங்களுக்கு பணத்தை விட மனிதர்களும் அவர்களின் உணர்வுகளும் தான் மிகவும் முக்கியம். யாராவது கஷ்டம் என்று வந்து நின்றால் உங்களிடம் பணம் இல்லாவிட்டாலும் வேறு ஒருவரிடம் கைமாற்றாக வாங்கியாவது தூக்கி கொடுத்து விடக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வரவு செலவு கணக்குகளை சரியாக பார்க்க தெரியாத தனத்தாலும் மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டதாலும் பண விஷயத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு தவறுகளையும் இழப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க சந்தித்த நாட்களும் உங்களுடைய மனதிற்குள்ள இருக்கும். அது நிச்சயமா உங்களால் மறக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களை நம்பித்தான் நீங்க போய் சாட்சி கையெழுத்து போட்டிருப்பீங்க. ஆனா அவர்களை விட்டுட்டு இந்த ஒரு நேரத்துல பிரச்சனை உங்கள் பக்கம் திரும்பும். உங்களுடைய நேரமும் காலமும் சரியாக இல்லாமல் இருப்பதால் கிரகங்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யவும் ஆரம்பிக்கும். அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சில இழப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்க செய்த உதவி உங்களையே திரும்பி தாக்கிய போது மாத இறுதியில் குடும்ப தேவைகளுக்காக பாக்கெட்டில் பணம் இல்லாமலும் இருந்த பணத்தையும் உங்களுடைய நண்பர்கள் வாங்கிய கடன் பிரச்சனைகளுக்கும் நீங்க கொடுத்து உதவி இருப்பீங்க. யாரிடமும் நீங்கள் கை நீட்ட முடியாமல் உங்களின் சுயமரியாதையை காக்க நீங்கள் உள்ளுக்குள்ளப்பட்ட பாடு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அது இன்னமும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய குடும்பத்துல புரிதல் இல்லாமல் போன நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் உங்களுடைய சொந்த ஆசைகள், தூக்கம், சுக போகங்கள் அத்தனையுமே தியாகம் செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உழைத்து கொண்டுமே இருப்பீங்க. ஓடி உழைத்து அவர்கள் கேட்கும் அத்தனையுமே வாங்கி கொடுத்திருப்பீங்க. முக்கியமா உங்களுடைய குழந்தைகள் சிறு வயதில் இருக்கும் பொழுது குழந்தைகள் எது கேட்டாலும் அதனை நீங்கள் வாங்கி கொடுத்து வளர்த்திருப்பீங்க. பெரிய ஆளாக மாறியவுடன் உங்களை அவர்கள் மதிக்க கூட மாட்டாங்க. ஆனால் அந்த உன்னதமான தியாகத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் சற்றும் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீங்க என்பதை அவர்கள் ஒரு நிமிடங்கள் கூட யோசித்து பார்த்தது கிடையாது. நீ எங்களுக்காக என்ன செய்தாய், உன்னால குடும்பத்திற்கு என்னதான் லாபம் என்று மிக சாதாரணமாக உங்களுடைய முகத்திற்கு நேரே அவர்கள் கேட்டபோது உங்களுடைய நெஞ்சங்கள் இரத்தம் அடித்திருக்கும். குடும்பத்திற்குள்ள ஒரு அனாதையை போல யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஒரு ஏக்கமும் உங்களை 24 மணி நேரமும் மன அழுத்தத்தில் நிச்சயமா தள்ளி கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களும் சில முயற்சிகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா, நடக்கவில்லையா, நான் கூறியது சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக நீங்கள் தெரிவியுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நான் இதில் ஏதேனும் பொய் கூறியிருந்தாலோ உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சமூகத்துல ஒரு மதிப்பானது கிடைக்கும். உங்களுடைய நல்ல மனதை பலவீனமாக பார்த்து உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களின் மீது பழி சுமத்தி ஏளனம் செய்த அதே ஊரில் அதே சமூகத்தில் நீங்கள் தலை நிமிர்ந்து கம்பீரமாக வாழப்போகக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நீங்கள் யாருக்கும் தெரியாமல் செய்த நன்மைகளும் இப்போது ஊரறிய வெளிச்சத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்க சில மனிதர்களுக்கு செய்த தவறுகள் மட்டும் ஊரறிய தெரிந்திருக்கும். ஆனால் நீங்க எத்தனையோ நபர்களுக்கு நன்மைகள் செய்திருப்பீங்க. ஆனால் அது யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். அதை இப்பொழுது உங்களுடைய ஊரானது தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிக்கும். பொது காரியங்களில் உங்களின் தலைமை பண்பும் ஆலோசனைகளும் பெரிதும் மதிக்கப்படும். நீங்கள் எது கூறினாலும் அதனை அப்படியே கேட்டு நடப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களை கடக்கும் போது முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றவர்கள் இனிமே உங்களை கண்டால் மரியாதையுடன் கைகூப்பி நிற்கும் அளவுக்கு உங்களுடைய கௌரவமும் மதிப்பும் பல மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்களின் வட்டம் விரிவடைய ஆரம்பிக்கும். துரோக கூட்டத்திற்கு நடுவே உண்மையான ஒரு நட்பின் வருகை நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களிடம் பணம் இருந்தவரை உங்களால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்ட வரைக்கும் கூடவே இருந்துவிட்டு உங்களின் கடினமான காலத்தில் அப்படியே மாயமாக மறைந்த துரோக நண்பர்களால் ஏமாந்த உங்களுக்கு நாளை முதல் உண்மையான மனிதர்களின் நட்பு உங்களுக்கு மருந்தாக கிடைக்கும். உண்மையான மனிதர்கள் என்றால் என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களிடம் இருக்கும் பணத்திற்காக வராமல் உங்களுடைய நல்ல குணத்திற்காகவும் உங்களுடன் பழகும் புதிய நேர்மையான நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நீங்கள் கேட்பதற்கு முன்பே ஓடி வந்து உதவும் ஒரு பலமான ஆதரவும் வட்டமும் உங்களை சுற்றி உருவாகும். நாம் தனிமையாக இல்லை என்ற தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் மீனம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொற்காலம். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அல்லது புதிய ஒப்பந்தங்கள் என உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளரவோ ஆரம்பிக்கும். சந்தையில் உங்களுடைய நேர்மையும் நாணயமும் வெளிப்பட்டு உங்களுடைய நிறுவனத்தின் பெயரும் மதிப்பும் உயரும். போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரண்டாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு வியாபாரத்தையோ செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா பழைய கருவிகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய கருவிகள் வாங்குவீங்க. அதனால நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. இனம் புரியாத சில கவலைகள் ஏற்பட்டு தானாகவே நீக்கிவிடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிற்பாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தேடிக்கொண்டு கொடுத்து கொண்டிருந்த உடன் பிறந்தவர்கள் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையவும் அவங்க மாற்றியும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உணர்வீங்க. வியாபார பணிகளில் விவேகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். சிறு விமர்சனங்கள் அவ்வப்போது தோன்றி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறையும். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மீனம் ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் எல்லாமே நீங்கி ஓடிவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு விவேகங்கள் இந்த ஒரு நேரத்துல வேண்டும். விவேகங்கள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில உங்களால சில வெற்றிகளை உங்களால பெற முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விவேகங்கள் வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்துக்கள்ல சில கவனங்கள் வேண்டும். அந்த கவனங்கள் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போய் விடுவீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏதேனும் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை சுற்றி உருவாகும். நாம் தனிமையாக இல்லை என்ற தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும். சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யும் மீனம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொற்காலம். இதுவரை தொழிலில் முடக்கம், வியாபாரத்தில் நஷ்டம், புதிய வாடிக்கையாளர்கள் இல்லாமல் தவித்த உங்களுடைய கவலைகளுக்கு நாளை முதல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். புதிய கிளைகளை தொடங்குவது, ஆன்லைன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அல்லது புதிய ஒப்பந்தங்கள் என உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக வளரவோ ஆரம்பிக்கும். சந்தையில் உங்களுடைய நேர்மையும் நாணயமும் வெளிப்பட்டு உங்களுடைய நிறுவனத்தின் பெயரும் மதிப்பும் உயரும். போட்டியாளர்கள்
போட்டியாளர்கள் உங்களை கண்டு வியந்து விலகி ஓடும் அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரண்டாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி வாழ்க்கைக்குள்ள மகிழ ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு வியாபாரத்தையோ செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா பழைய கருவிகளை மட்டுமே வைத்துக் கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய கருவிகள் வாங்குவீங்க. அதனால நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. இனம் புரியாத சில கவலைகள் ஏற்பட்டு தானாகவே நீங்கிவிடும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிற்பாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே தேடிக்கொண்டு கொடுத்து கொண்டிருந்த உடன் பிறந்தவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையவும் அவங்க மாற்றியும் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உணர்வீங்க. வியாபார பணிகளில் விவேகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மேம்படும். சிறு விமர்சனங்கள் அவ்வப்போது தோன்றி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறையும். சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தி வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து